சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 28வது திருக்குறள் சொல்ற பாருங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும். நல்லா பாருங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும். இதன் விளக்கத்தை சொல்ற பாருங்க. பயன் நிறைந்த மொழிகளையே பேசும் பற்றற்ற துறவியரின் சான்றோரின் பெருமையை அவருடைய ஆணையாக வழங்கும் மந்திரங்களை உலகுக்கு உணர்த்திவிடு. பாருங்க, ஒருத்தவங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லுங்க. அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு விஷயங்களை மட்டுமே சொல்லுங்க. அதாவது பயனற்ற மொழிகளையே பேசு. அவங்க நல்ல அறிவு திருத்து நீங்க வரணும். அதுதான் நீங்க படித்ததுக்கு உண்டான ஒரு சமம். அத மாதிரி நல்லவற்றையே பேசு. பெரியோர்களின் பெருமையை பற்றி நீங்க பேசுங்க. இப்போ பார்த்தா நம்ம உதாரணத்தை பார்த்தோன்னா, நம்ம சுதந்திருக்கு போராட்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மகாத்மா காந்தி ஆகட்டும், ஜவஹர்லால் நேரு ஆகட்டும், சுபாஷ் சந்திரபோஸ் ஆகட்டும், எவ்வளோ பேர் இருக்காங்க. கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இவங்களுடைய பெருமையெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஒருத்தனை திருந்தறதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கலாம். ஒருத்தனை கெட்டு போகிறதுக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார். அதான் நல்லதையே பேசு, நல்லது நினை, நல்லதே நடக்கும். பாருங்க, அதுதான் இந்த திருக்குறளுடைய விளக்கம். சுவாமியே சரணமையப்பா.